இன்னைக்கு நீங்க மீடியால சவால் விடுறீங்க, இன்னைக்கு தொட்டுப்பார், எங்களை மிரட்டிப்பார் அப்படின்லாம் இன்னைக்கு சவால் விடுறீங்கல்ல, இந்த வீராப்ப அன்னைக்கு காமிச்சிருக்கலாமேன்னு கேக்குறேன். ஏன் ஓடி போனீங்க? 20 நாளா ஏன் தலைமறைவா இருந்தீங்க? அங்க களத்துல நின்னது யாரு? அங்க கரூர்ல இருக்கக்கூடிய தாவேக்கா ஆபீஸையே இழுத்து மூடிட்டு ஓடினவங்க தானே நீங்க. இன்னைக்கு ஏன் இந்த வெட்டி வீராப்பு பேசுறீங்கன்னு கேக்குறேன் நான். அப்ப ஏன் அந்த 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 வீராப்பு, இந்த வீராப்பு ஏன் இன்னைக்கு அவ்வளோ தைரியமான ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஏன் அந்த போட்ட ட்வீட்டை ஏன் டிலீட் பண்ணீங்க? இன்னைக்கு மிரட்டுறீங்கல்ல, அன்னைக்கு தைரியமா நிக்க வேண்டியது தானே. அதை டிலீட் பண்ணிட்டு ஏன் கோர்ட்ல போய் யாரோ மனநலம் சரியா இருக்கிறவங்க இந்த ட்வீட்டை போட்டிருந்தாலாவது நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் அறியாமையில போட்ட ட்வீட் அப்படின்னு ஏங்க நீங்க போய் வாதாடுறீங்க? அதேதான் நேத்து பேசியிருக்காரு. நீங்க கை வச்சீங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் உங்க வீடை தேடி வருவாங்க, ஒரு புரட்சி வருங்கிறத ஒரு பதிவு செய்யறாரு. இது என்னத்தை கன்வே பண்ண போறாரு? அதாவது சாதாரண திராவிட கட்சிகள் போன்ற அரசியலை இப்ப தாவேக்கா எடுக்கலையாங்கிறத நான் கேள்வியா கேட்கிறேன். ஏன்னா ஒரு தலைவர் இருக்காரு, தலைவரை மீறி ஒரு பொறுப்பாளர் பேசக்கூடிய அந்த விஷயம்ங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குல்ல. இல்ல, இதெல்லாம் விஜய் ஆதவ பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரு அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் விஜய்க்கே எதிர்வினையாக முடியும் அப்படிங்கறத அன்பார்ச்சுனேட்லி அவர் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னா இவர் கண்டதை பேசிட்டு இருக்காரு.